Hi students, I am Maithili. This is 12th standard business max exercise 4.4 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 4.4ல 7th sum பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன் அதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் dy by dx plus 2y tan x equal to sin x. ஸோ அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. And if y equal to 0 when x is equal to pi by 3. ஓகே, ஸோ இப்போ y ஈக்குவல் டு 0 அப்படி 0 எப்போ வந்து நமக்கு y ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு சொல்யூஷன் எப்போவுமே இதை வந்து நம்ம சொல்யூஷனில் எடுத்து எழுதுகிறப்போ y ஈக்குவல் டு அதுதான் நம்மளோட சொல்யூஷனாக இருக்கும். ஃபைனல் சொல்யூஷன் வந்து y ஈக்குவல் டுன்னு இருக்கும். ஸோ நமக்கு y ஈக்குவல் டு 0 கிடைக்குது அப்படின்றாங்க. எப்போ நமக்கு 0 கிடைக்கும்னா x ஈக்குவல் டு பை பை 3 எக்ஸோட வேல்யூ பை பை 3 அதாவது பை அப்படின்னா நமக்கு தெரியும் தட் இஸ் 180 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ x ஈக்குவல் டு 60 டிகிரி பை பை 3ன்னு 180 டிவைடட் பை 3 அப்படின்றப்போ நமக்கு வந்து 60 டிகிரி வந்துடும். ஓகே, ஸோ அப்போ x ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு இருக்கிறப்போ y ஈக்குவல் டு 0 கிடைக்கும் அப்படின்றாங்க. தென் y இன் டேர்ம்ஸ் ஆஃப் x. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னு. ஸ்ட்ரைட் சொல்யூஷனில் என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. தட் இஸ் dy by dx plus 2y into tan x equal to sin x கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா dy by dx plus py equal to q இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம நிறைய சம்ஸில் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணி நம்ம p வேல்யூ என்ன q வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டு பாருங்கள், ஜஸ்ட் கம்பேர் பண்ணிங்கன்னாக்கா இங்கே p வேல்யூ என்னன்னு தெரியறதுக்கு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே p அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு எடுத்தோம்னா 2 tan x இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு எடுப்போம். அதே மாதிரி q வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா q ஈக்குவல் டு sin x அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது p. ஸோ இப்போ p ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு 2 tan x அப்படின்னு வந்துடும். அப்புறம் qன்னு பார்த்தீங்கன்னா q ஈக்குவல் டு sin x அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போ p வேல்யூ தெரிஞ்சிருச்சு, q வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டூ வேல்யூஸை வச்சுட்டு இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இன்டெக்ரல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, IF இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் IF ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரேஷன் ஆஃப் PDX இதை தான் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னாக்கா நமக்கு இங்கே மேலே பவரில் இருக்குது இல்லையா, இன்டெக்ரேஷன் ஆஃப் PDX வந்து ஃபஸ்ட் என்னென்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். So integration of p dx equal to integration of p value என்ன இருக்குது நமக்கு 2 tan x அப்படின்னு இருக்கு. ஸோ 2 tan x into dx அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் இதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்டெக்ரேஷன் ஆஃப் 2 tan x இதை வந்து இப்போது இந்த 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்து எழுதிடலாம். இன்டெக்ரேஷன் ஆஃப் tan x அப்போ tan x இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு என்ன வரும், log of secant x அப்படின்னு வரும். ஓகே, tan x இன்டெகிரேட் பண்ணுறப்போ log of secant x அப்படின்னு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இந்த 2வை வந்து இந்த பவரில் வந்து எழுதிக்கோங்க. பவரில் எழுதுகிறப்போ என்ன ஆகிடும், log secant இந்த 2 மேலே போகிறப்போ secant ஸ்கொயர் x அப்படின்னு வந்துடும். அப்போ இதுதான் இன்டெகிரேஷன் ஆஃப் PDXோட வேல்யூ. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் PDX ஈக்குவல் டு log of secant ஸ்கொயர் x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த IFல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் IF ஈக்குவல் டு இ பவர் இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் PDX என்னென்னு ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, தட் இஸ் log of secant ஸ்கொயர் x அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஈயும் லாகும் எப்போவுமே பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்போ IFோட வேல்யூ என்ன வரும்னா secant ஸ்கொயர் x அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ IF ஈக்குவல் டு secant ஸ்கொயர் x இந்த வேல்யூ நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து எழுத போகிறோம். ஸோ இப்போ சொல்யூஷனுக்கு வந்து என்ன எழுதுகிறோன்னா த சொல்யூஷன் இஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சொல்யூஷன் அப்படின்றப்போ நம்ம y ஈக்குவல் டு அந்த கான்செப்டில் தான் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் எப்படி எழுதுகிறோன்னா சொல்யூஷன் இஸ் y இன்ட்டு IF தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் இதோட ஃபார்முலா இன்டெகிரேஷன் ஆஃப் QIF இன்ட்டு DX ப்ளஸ் C இப்படி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் இந்த y அப்படின்றது yன்னு எழுதிக்கலாம். IFன்றது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே secant ஸ்கொயர் x. ஸோ y இன்ட்டு secant ஸ்கொயர் x ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் க்யூன்றது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி கொஷினில் தான் நம்ம எழுதியிருக்கோம் sin x. ஸோ க்யூக்கு பதிலாக sin x அப்படின்னு எழுதுங்க. அப்புறம் IFக்கு பதிலாக secant ஸ்கொயர் x
சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அதாவது க்யூன்றது நமக்கு ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்கிறது, ஐஎஃப் அப்படின்றது நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பாருங்கள், ஒய் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த டூ டேர்ம்ஸில் நம்ம இப்போ இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா டேரெக்டாக எப்போவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் அப்படின்னு வரப்போ அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த சைன் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்படி எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னொரு இதில் சிம்பிளிஃபை எப்படி பண்ணலான்னா, இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்குது, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் தான் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இது தனித்தனியாக போட்டிங்கன்னா சைன் எக்ஸ், இந்த ஒரு காஸ் எக்ஸை இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் இன்டூ இன்னொரு காஸ் எக்ஸை 1 பை காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்படி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் sin x by cos x அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியும். sin by cos அப்படின்னா நமக்கு வந்து tan x இன்டூ இது என்ன இருக்குது 1 by cos. அப்போ 1 by cosோட ஃபார்முலா என்ன, எகெயின் 1 by cosஸை வந்து நம்ம சீக்கன் x இன்டூ dx ப்ளஸ் சி இப்படி வந்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, இன்டிகிரேஷன் ஆஃப் tan x இன்டூ சீக்கன் x அப்படின்னாக்கா டைரெக்டாக சீக்கன் எக்ஸ் வந்துடும். இது நம்மளோட ஃபார்முலா, இன்டெகிரேஷன் ஆஃப் tan x இன்டூ சீக்கன் எக்ஸ் அப்படின்றத நம்ம டேரெக்டாக சீக்கன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. அவ்வளோதான் இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த டேர்ம் ஃபுல்லாக இது வரைக்குமே நமக்கு வந்து சீக்கன் எக்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் ப்ளஸ் சியை மட்டும் சேர்த்து எழுதிடுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஒய் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போது இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஒய் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இது வரைக்கும் நமக்கு சொல்யூஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ சொல்யூஷன் கிடச்சதுக்கப்புறம் கொஷினில் பாருங்கள், ஒன் மோர் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் ஒய் ஈக்குவல் டு 0, இப்போ ஒய் ஈக்குவல் டு 0 எப்போ இருக்குன்னா வென் எக்ஸ் ஈக்குவல் டு π/3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு π/3 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஒய் ஈக்குவல் டு 0 கிடைக்குதா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா given y equal to 0, y equal to 0 வந்து கொடுத்துருக்காங்க. when x equal to π/3. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம y இருக்கிற பிளேஸில் 0 போட்டுடலாம், அதே மாதிரி x இருக்கிற பிளேஸில் π/3 போட்டுடலாம். ஓகே, அப்போ வந்து நமக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே y தான் இருக்கு இல்லையா, அப்போ y இருக்கிற பிளேஸில் 0 போட்டாங்கன்னா 0 இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். 0வால் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் பாருங்கள் சீக்கன். ஸோ அப்போ இங்கே சீக்கன் போட்டுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக π/3 அப்படின்னு வரும் ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு சியோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இப்போ கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு சி வேணும்னா என்ன பண்ணுவீங்க, சி ஈக்குவல் டு சி ஒரு பக்கம் வச்சிடலாம், சீக்கன் π/3. அப்போ நமக்கு இன்னொரு பக்கம் போகிறப்போ மைனஸ் சீக்கன் π/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சைடில் பார்த்துக்கோங்க, பை அப்படின்னா நமக்கு வேல்யூ தெரியும், தட் இஸ் 180. அப்போ 180/3 அப்படின்றத வேல்யூ. ஸோ அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 6 டைம். ஓகே, அப்போ நம்ம 60 டிகிரி. அப்போது சி ஈக்குவல் டு மைனஸ் சீக்கன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ சீக்கன் 60 டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கன் அப்படின்னா என்னது, நமக்கு 1/cos தான் இல்லையா. ஓகே, அப்போ காஸ் சீக்கன் 60 டிகிரின்றதை நம்ம 1/cos 60 டிகிரி இல்லை டேரெக்டாக உங்களுக்கு வேல்யூ தெரியும் அப்படின்னாலும் நம்ம எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா காஸ் 60 டிகிரி அப்படின்றப்ப நமக்கு வேல்யூ தெரியும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ சீக்கன் 60 டிகிரிக்கு வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/cos 60 டிகிரி அப்படின்னா நமக்கு வந்து 1/2. ஓகே, 60 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ அப்போ நமக்கு சீக்கன் அப்படின்னாக்கா இதோட ரெசிப்ரோக்கல் தான் இல்லையா. அப்போது இங்கே 1/1/2 அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த 1/2 ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ 2/1 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ 2/1 அப்படின்னாலும் அது வந்து நமக்கு 2 தான். ஸோ இப்போ ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம், சி ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ சீக்கன் 60 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 2 அப்படின்றது தான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஷினில் இருக்கிறத வச்சு
y equal to 0 when x equal to pi by 3. அப்போ express y in terms of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ in terms of இந்த y அப்படின்னு இருக்கிறத in terms of xல வந்து எடுத்து நம்ம வந்து சொல்யூஷன் வந்து எழுதணும். ஸோ அப்போ அந்த சொல்யூஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். therefore எப்படி எழுதிக்கலாம்னாக்கா therefore the solution is y into secant square x that is equal to நமக்கு சொல்யூஷன் ஆல்ரெடி நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கோம். அந்த சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. y into secant square x equal to secant x plus c. இதுதான் அந்த சொல்யூஷன், ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிற சொல்யூஷன். இதில் தான் நம்ம வந்து y equal to 0ன்னு எக்ஸுக்கு பதிலாக pi by 3 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனே எடுத்து எழுதிட்டு இது இப்போ நம்ம வந்து சியோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. c equal to -2 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ இப்போ சிக்கு பதிலாக -2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு கிடச்சிரும், அவ்வளோதான். therefore y into secant square x equal to secant x minus 2. So this is the given solution. Sorry, required solution. Okay, நமக்கு தேவையான solution இதுதான். So is the required solution. ஓகே, டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ நான் போடுற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.